Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 28 ஜனவரி. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,342. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 59,598. நல்ல ரெக்கவரி 2 நாளா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம கரெக்ஷன் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாமா? பிகாஸ் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்ஷன் முடிஞ்சுதா இல்லையா, அப்படி முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் என்ன, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஒரு முக்கியமான சில போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட். சரி, ஆல் அவர் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹேவ் பின் மெட். நம்ம நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறிட்டு இருக்கும் போது நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஃபேஸ் கரெக்டிவ் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ப்ரைஸ் மினிமமாகவே சர்டைன் லெவல்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்ஷன் இன்னுமே இருக்குது, இல்லை இனிமேல் தான் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் பேசியிருந்தோம். அதன்படியே நம்ம சொன்ன எல்லா லெவல்ஸுமே மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப்பில் வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த சார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ மினிமம் லெவல்ஸ் எல்லாமே வந்துருச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே மீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு மைல்டு டவுட் எனக்கு இன்னுமே இருக்கு, ஒரு லோ இன்னும் பாக்கி இருக்கோ அப்படின்ட்டு. அதாவது ஒரு நார்மலாக எப்போ கரெக்ஷன்ஸ் முடியும் அப்படின்னா, ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி சம் கன்சால்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு லெக் ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் யூஸ்வலாக திரும்ப ஆரம்பிக்கும். சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் காட்டுறேன். பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப் எல்லாமே துல்லியமாக திரும்பி இருக்கும், ஈவன் அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்லேயே திரும்பி இருக்கும். ஆனால் அது ரிவர்சலா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா பட்ஜெட் டே வேறு வருது. ஓகேங்களா, சப்போர்ட்ல தான் இருக்கு. ஓவரால் மார்க்கெட் எல்லாமே வெரி க்ளோஸ் டு சப்போர்ட். ஒரு சில இண்டெக்ஸ் சப்போர்ட்லேயே இருக்கு, ஒரு சில இண்டெக்ஸ் நியர் டு சப்போர்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒன் மோர் லோ வரக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இப்போ வரைக்குமே அப்படி இருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,342. ஸோ ரெசிஸ்டன்ஸை ஒருவேளை இன்னொரு லேக் கீழே வரணும் அப்படின்னா இந்த 25,400லேருந்து 25,430ங்கிறது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் ரொம்ப க்ளோஸாக கிட்ட தான் இருக்குது, பார்க்கலாம். மேபி ஒரு 25,470, 25,400லேருந்து 25,470 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் இது கீழேயும் வந்துச்சுன்னா ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,800லேருந்து 24,650 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மினிமம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே செட்டில் ஆயிடுச்சு. பட் இன்டர்னல் வேவ்ஸ் பார்க்கும்போது ஒரு மைல்டு டவுட், ஒன் மோர் லோ வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் முக்கியம், ரைட்? இது நிஃப்டியில். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டியில் நம்ம 58,120லேருந்து 57,900 மினிமம் வரும் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். லோ பார்த்தீங்கன்னா 58,121. இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக்டாக ப்ரைஸ் சப்போர்ட் வாங்கியிருக்குன்னு. இந்த சார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். 58,117 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 58,117லேருந்து 57,900 இங்கே இந்த ஜோனில் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். பட் அந்த பவுன்ஸ் பெருசாக இருக்குது, அது என்னென்னு பேசலாம், எப்படி கவுண்ட் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் சப்போர்ட் அந்த இடத்துல எக்ஸாக்டாக வாங்குச்சு. நீங்கள் சார்ட்டை பாருங்கள், 58,117 எக்ஸாக்டாக அந்த ஜோனில் தான் பவுன்ஸ் ஆச்சு. இப்போ என்னன்னா, இது ஒரு எண்டிங் டேக்லும் கிடையாது, ஒரு இம்பல்ஸ் டவுனும் கிடையாது. ஸோ கரெக்ஷன் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம்னா எஸ், சப்போர்ட் எக்ஸாக்டாக இங்கே வாங்கியிருக்கு, பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியுது. எஸ், ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். பட் எனக்கு அந்த மைல்டு டவுட் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்க்காக மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன். அது நாங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த போஸ்ட்டில். த பவுன்ஸ் இஸ் மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த விட பவுன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரைமரி வியூ இன்னுமே அனதர் லெக் டவுன் கீழே வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது 59,550லேருந்து 59,950 இந்த ஜோனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். அதே சமயம் ப்ரைஸ் கீழே வரணும்னா இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக மாறினா மட்டும்தான் உண்டு. ஏன்னா இப்போ அது எண்டிங் டேங்கிலும் கிடையாது, இந்த மாதிரி எண்டிங் டேங்கிலும் கிடையாது, ஒரு இம்பல்ஸும் கிடையாது. ஸோ காம்ப்ளெக்ஸாக மாறினா மட்டும்தான் உண்டு. எப்படின்னா, இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸ் என்ன பாருங்கள், இது வரைக்கும் ஹை பார்த்தீங்கன்னா 59,600ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன லெவலில் தான் இருக்குது. நம்ம சொன்ன லெவல் 59,550லேருந்து 59,950. காம்ப்ளெக்ஸாக மாறலாம் அப்படின்னா
இப்படி மாறலாம். ஏ, பி அண்ட் சி. இந்த இப்படி மூவ் ஆகும்போது நம்மளோட லெவல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னுமே ஸ்டில் ஒரு கரெக்ஷன் ஒரு லேக் வரலாம்னா இதுதான் ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு. வேற வகையில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எண்டிங் டைம்லும் கிடையாது, இம்பல்ஸும் கிடையாது. கரெக்டிவ் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கரெக்ஷன்ஸ் வரணும்னா லெவல். அதுக்கு வந்து முக்கியமான லெவல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்வாலிடேஷன் லெவல் எப்பன்னா 60,400 தாண்டும் பொழுது. ஸோ ப்ரீவியஸ் ஹை இந்த 60,400 தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கரெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். கரெக்ஷன்ஸ் இங்கே முடிஞ்சதுன்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி தான் இப்போ க்ளூ. ஏன்னா அதுதான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது இன்வாலிடேஷன் லெவல் கூட. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வாங்குச்சுன்னா இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அது இன்வாலிடேஷன் லெவல் எபோவ் 6,400. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி. அப்புறம் ஸ்மால் கேப்ஸ். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஸோ இது டெக்னிக்கல் சப்போர்ட் ஜோன் ஹேஸ் பீன் ரீச்ட். அந்த சார்ட் காட்டுறேன். இது December 6th நம்ம அனலைஸ் பண்ண சார்ட். December 6th ஒன்னா டைரக்டாக கீழே வரணும், இல்லைன்னா ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வரணும். இதுதான் வியூ. அந்த வர லெவல் பார்த்தீங்கன்னா 16,500லேருந்து 16,067. அதுக்கு வந்தால் தான் மினிமம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி வரும்போது ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு December 6th நம்ம பேசியிருந்தோம். நேற்று என்ன போட்டிருக்கேன்னா 16,500 16,000 எதிர்பார்த்தோம், ப்ரைஸ் வந்துருச்சு. அப்புறம் போன வீக்கெண்ட் வீடியோலையும் கூட நான் இன்னுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆல்டர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக 16,200 அந்த 16,050 சப்போர்ட் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லோ பார்த்தீங்கன்னா 16,187. அந்த சார்ட் காட்டுறேன். இதுதான் 24/1 நம்ம பேசின வீடியோ. உங்களுக்கு லெவல்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். 16,197 இந்த ஜோன். அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். அதான் ஒன் மோர் லெக் டவுன் இன்னுமே எனக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா இண்டெக்ஸ்லையுமே நான் ஒன் லெக் டவுன் வரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஸோ பவுன்ஸ் இங்கேருந்து வரும்னு சொன்னேன். பாருங்க, எக்ஸாக்டா 16,197 அங்கிருந்து தான் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300, இன்னைக்கு மட்டுமே ஒரு 350 பாயிண்ட். ஸோ 400-500 பாயிண்ட் பவுன்ஸ் ஆயிருக்கு நம்ம எக்ஸாக்ட் லெவல்லேருந்து 16,200லேருந்து 16,800. ஓகேங்களா? 600 பாயிண்ட் 500-600 பாயிண்ட் வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இது ரிவர்சலாக எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நடந்தனால ஆர் வி கம்ப்ளீட்டட் திஸ் கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் முடிஞ்சுதா அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம்னா ப்ரைஸ் சப்போர்ட் ஜோன் வந்துருச்சு. பட் பாசிபிலிட்டி ஆஃப் ஒன் மோர் லோ ஸ்டில் இருக்கு. ஒரு லோ வர்றதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு. அந்த ஜோன் தான் வந்து 16,200 1650. அதே தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன லெவல் தான். மேபி அடுத்த லெவல் 15,750 வந்தா. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட்ல தான் இருக்கு. ப்ரைஸ் சப்போர்ட்டும் வாங்கியிருக்கு. அது ரிவர்சலா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவை. என்ன ரீசன்னா பட்ஜெட் டேல இருக்கு. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அந்த நியூஸை பொறுத்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது நல்ல சப்போர்ட் வாங்கிடுச்சுன்னா எஸ் பவுன்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அனதர் லெக் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி ரிவர்சல் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ எனிவே டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல்ஸ் ரீச் ஆயிடுச்சு. அந்த மைனர் அனதர் லெக், அந்த ஃபைனல் லெக் வருமா வராதான்னு தெரியாது. அது ஒரு எப்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஃபைனல் லோ வருதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக இந்த வாரம் நான் வெயிட் பண்ணுறேன். பட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம க்ளோசஸ்ட் டு இன்வாலிடேஷன் லெவலுங்கிறதுனால இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட இப்போதைக்கு வியூ. ஸோ ஓவராலாக என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரியே கரெக்ஷன் நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே. பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு வாய்ப்பு இன்னுமே இருக்குது கீழே வர்றதுக்கு. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஓவராலாக சப்போர்ட் ரீச் பண்ணிடுச்சு. பிக்கர் கரெக்ஷன் போகாமல் இருக்கணும்னா நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், நிஃப்டி ஐடி மேலே போயிடணும். நிஃப்டி ஐடி ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இறங்குச்சுன்னா கொஞ்சம் நம்ம டீப்பர் டீக்ளைன் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஐடியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் பார்த்தோம்னா we are very close to support or already in support. நம்ம ரிவர்சல்ஸ் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம், இங்கிருந்தோ இல்லை ஒன் மோர் லோவில் இருந்தோ. ஸோ இதுதான் என்னோட அப்டேட். இந்த மாதிரி நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, இது மாதிரி நான் பல தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எலியாட் வேவ் கோர்ஸ் வந்து லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் 1st February. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் வந்து இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், ரெக்கார்டட் வெர்ஷன். இது வந்து லைவ்லேயே நான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1st February 11 o'clock இன்ட்ரோடக்ஷன் செஷன், ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் லைவ் பேட்சுங்கிறதுனால ரெக்கார்டட் வெர்ஷனோட ப்ரைஸ் கம்மியாக வச்சுருக்கேன். அடுத்தடுத்த பேட்சில் ப்ரைஸ் கண்டிப்பாக ரெக்கார்டட் வெர்ஷனோட அதிகமாக தான் இருக்கும்.
நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கூட பாருங்கள். ரெக்கார்டட் வெர்ஷனோட ப்ரைஸ் கம்மியாக வச்சுருப்பேன். ஃபஸ்ட் டைம் நம்ம லைவில் பண்ணுறதுனால ஒரு ஆஃபர். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜஸ்ட் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட் வேவ் என்னன்ட்டு நான் தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லைவ் கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் பேசப்பட்ட லெவல்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர எந்த வகையிலும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். இன்னொன்று, பட்ஜெட் வீக், கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எதுவும் எடுத்துக்க வேணாம். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.